ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன் ஆட்டுக்குட்டின் ரத்தம் உங்க மேல என் மேல இருக்குதுன்னா, பிதாக்கு முன்னே நம்ம விரோதமான காரியங்கள் செய்யறதுனால பிதா நம்மளை தண்டிக்க கூடாதுக்காக அந்த ரத்தம் நம்மளை மூடி இருக்குது, இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. அதனால சாத்தானு உன்னை எதனா பண்ணிடுவான், அதனால ரத்தத்தை அவர் மூடல. பிதா உன்னை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இயேசு நம்ம ரத்தத்தால் மூடி இருக்கிறார். எத்தனை புரியுது? சத்தமா இயேசு இந்த பூமிக்கு வந்தாரா? இந்த பூமிக்கு வந்தாரா? அவர் யாருமே பிதா ஃபோர்ஸ் பண்ணல. பிதா என்ன பண்ணல? ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ கவனிங்க, 3 பேர் இருக்கிறாங்க பரலோகத்தில். நடுவில் பிதா இருக்கிறார், ரைட் சைடில் ஏசு இருக்கிறார், லெஃப்ட் சைடில் ஆவியானவர் இருக்கிறார். இப்போ பிதா என்ன நினைக்கிறாரு? என்னை போல ஒரு மனுஷன் நம்ம படிக்கலாம், என் சாயலான்னு நினைச்சது மகனுக்கு தெரியுது, ஏசுக்கு. இப்போ ஏசு உடனே என்ன பண்ணுறாரு? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் கூப்பிட்றாரு. பிதாவோட ஆசை எனக்கு தெரியுது, அவர் போல ஒரு மனுஷனை படிக்கணுமா? அதனால ஏசு என்ன சொல்றாரு? ஆவியானவர் பார்த்து, நான் வார்த்தை சொன்னா நீ கிரியை செய்கிற ஆவியானவரே, நான் கீழே என்ன பண்ணுறேன்? வார்த்தை சொல்ற, நீ கீழே போய் என்ன பண்ண? வேலை செய். அதனால தான் இயேசு கிறிஸ்து வார்த்தையை அனுப்புறாரு. அல்லேலூயா. இப்போ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு என்ன பண்றாரு? வார்த்தையை அனுப்புறாரு. ஒரு மண் எடுத்து பிசைஞ்சு வார்த்தை சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ நாசில ஊதும் போது அப்போது மனுஷன் ஜீவாத்மானு சொல்லுது. இப்போ ஆவியான மனுஷக்குள்ள மனுஷன் உயிரோடு வந்துட்டான். இப்ப பிதாவின் சித்தத்தை 2 பேர் நிறைவேற்றினாங்களா? அல்லேலூயா. பிதா நினைக்கிறது நிறைவேற்றினாங்களா இல்லையா? இயேசுவும் ஆவியானவர் சேர்ந்து ஒரு மனுஷனை படிச்சாச்சு பிதாவின் சாயலாக. அல்லேலூயா. யாரோட சாயலாக? அதனால மனுஷன் இனி மனுஷனுக்குள்ள என் ஆவி இருக்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன்னு அதுதான் அவன் நினைப்பான். அவன் என்ன நினைக்கிறான்னா என் சிந்தனை தான் அவனுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. இனி மிருகம் எல்லாத்தையும் படிச்சிட்டார்ல ஆண்டவர் மனுஷனை படிக்கிறதுக்கு முன்னே, இதுங்களுக்கெல்லாம் பேர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என்னோட ஆவி இப்போ யாருக்குள்ள இருக்குது? மனுஷனுக்குள்ள, ஆதாமுக்குள்ள இருக்குது. நான் மேலே ஏறி இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன். அல்லேலூயா. இவன் எல்லாத்தையும் செய்யட்டோன்னு. இப்போ பரலோகத்தில் உக்காந்துக்கிற ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இந்த பேர் வை, அந்த பேர் வைன்னு அவர் நினைப்பாராம். அதே மைண்டு தானே இப்போ ஆதாம் கிட்ட இருக்குது. அதே போல இவன் பேருங்களை வைக்கிறான் எல்லாத்துக்கும். அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? கொஞ்ச நாள் நல்லா தான் போயிடுச்சு, ஏதோ தோட்டத்துக்குள்ள இந்த கனியை புசிக்க வேண்டாம். ஆனா அவன் என்ன செய்துட்டான்? ஆதாம் அந்த கனியை புசித்ததுனா அந்த நாளே சாகவாய் சொன்னதுனால பாவம் வந்துருச்சு, மனுக்குள்ளமே சாபத்தில் விழுந்துருச்சு. அல்லேலூயா. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? இதை மறுபடியும் ரெடி பண்ணோம்னா, மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த மரணத்தை எடுக்கணும், சாபத்தை எடுக்கணும்னா, இப்ப சாத்தானுக்கு பாரு, ரோமர் 3 சொல்லுது, நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவங்களுக்கு அடிமை. அல்லேலூயா. நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவங்களுக்கு அடிமை. இப்ப ஆதாம் ஏவல் யாருக்கு கீழ்ப்படிந்தாங்க? ஏன்னா அந்த கனியை புசி வேணா ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அவனுக்கு என்ன சொன்னாங்க? சாத்தானே இதை புசி, அவர் பொய் சொல்றாருன்னு. அப்போ சாத்தானுக்கு இவங்க கீழ்ப்படினால இப்போ அடிமை ஆயிட்டாங்க இல்லையா? அடிமை ஆயிட்டாங்க இல்லையா? இப்போ சாத்தானுக்கு நம்மளும் அவனுக்கு வார்த்தை கீழ்ப்படிந்தா நம்மளும் என்ன ஆயிடுவோம்? நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவங்களுக்கு அடிமை. இப்போ நீ ஆண்டவர் கீழ்ப்படினா நீ அடிமை கிடையாது. ஏன்னா புதிய ஏற்பாடு நம்ம அவரோட பிள்ளைங்கள் ஆயிட்டோம். அதுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது. விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஆதாம் ஏவலும் அடிமை ஆயிட்டாங்க இல்லையா? அடிமை ஆனதுனால ஏசு இந்த பூமிக்கும், பிதாவும் ஏசு இந்த பூமிக்கு சாத்தானுக்கிட்ட கேட்குறாங்க, இவங்களெல்லாம் நீ சிறைப்பிடிச்சு வச்சுன்னுக்கிறியே, இவங்களை விடுதலை ஆக்குறதுக்கு நான் எவ்வளோ வந்தாலும் உனக்கு தரேன். அதுக்கு சாத்தான் சொல்ல, இந்த உலகமே என் கையில் இருக்குது, நான் ஏதோ உனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, நீ எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இவங்களை கொன்று இவங்க ரத்தத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா லேவியர் புஸ்தகம் சொல்லுது, மனுஷன் உயிர் எதில் இருக்குதுன்னா ரத்தத்தில் இருக்குதுன்னு. அப்ப சாத்தான் எதை கேட்கிறான்னா, இவங்களுடைய ரத்தத்தை நீ எனக்கு கொடுத்துட்டு இவங்க சரீரத்தை வச்சு, அது எப்படி? ஆண்டவர் கேட்கிற, அது எப்படி? ரத்தத்தில் தானே உயிர் இருக்குது. அப்படியா? அப்ப என்ன பண்ணு, உன் ரத்தத்தை கொடுத்துட்டு இவங்களை நீ வாங்கிக்கோ. ஆண்டவர் டீல் பேசுகிறான். ஹல்லேலூயா. அதனால இப்போ பிதாவும் இயேசு மேலே ஏறி போதுமே கொஞ்ச நாள் ஆனதுமே இப்போ பிதா யோசனை பண்ணி உக்காந்துக்கிற, என் பிள்ளைங்களை நான் இப்படிலாம் படித்தேனே, என் சாயலாக வச்சேனே, ஒரே ஒரு வார்த்தை கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு கீழ்ப்படி இந்த அடிமை ஆயிட்டாங்களே, இவங்க அடிமை ரூபத்திலேருந்து எப்படின்னா இவங்களை மீட்டு எடுக்கணும்னு சொல்லி அவர் உக்காந்து கவலையோடு உக்காந்துக்கும் போது ரைட் சைடில் இயேசுவை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. இவரா எழுந்து, பிதாவே நான் போகிறேன், என் ரத்தத்தை கொடுத்து இவங்களை நான் மீட்டு எடுக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ பூமிக்கு இவராய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இவராய் இறங்கி வந்து இவராய் நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போனார். அல்லேலூயா. அவருடைய கடைசியா கொஞ்சம் இருந்த ரத்தத்தை கிருபாசனத்து மேல தெளித்து நம்ம பாவம் சாபம் எல்லாம் உடைச்சிட்டார். அல்லேலூயா.